அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அசோக்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய இடத்துல ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்கூல் பசங்களோ காலேஜ் பசங்களோ உங்களோட ஏரியாவில் வந்து ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஆக்சுவலி நம்ம இந்த சேனலில் வந்து இது வரைக்கும் ஒரு 5 to 6 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வேரியபிள்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், இன்புட் மெத்தடை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? பட் எப்போவுமே பைத்தானை பற்றி ஒருத்தவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பைத்தானை பற்றின ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டா தட் வில் பி குட். ஸோ அதை பற்றி நான் ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை முன்னாடி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் வந்து தியரிட்டிக்கலாக தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ 3rd வீடியோவும் தியரிட்டிக்கலாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஆக்சுவலாக வந்து நான் அதை பற்றி பேசலை. இப்போ நம்ம கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாகணும். பட் இந்த வீடியோலையும் நான் தேரியா எதுவும் பேச போகிறதில்ல. நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுமோ அதுக்கு ஓரியண்டாக இந்த வீடியோவில் நான் ஒரு லீட் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த லீட்ல இருந்து அடுத்த வீடியோவில் அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில், ஸோ அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே ஆக்சுவல் கான்செப்ட்ஸ்குள்ளே போனதும் வந்து உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம முக்கியமாக பைத்தானை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த நான் லிங்க் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோட ஸ்க்ரீனில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது ரெப்லிட். ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக நான் ஆல்ரெடி லாகின்ல இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து நம்மளோட டேஷ்போர்டும் வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இட்ஸ் லோடிங். எஸ், ஃபைனலாக அது வந்து லோட் ஆகிடுச்சு. நம்ம சேம் ப்ராஜெக்டில் தான் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் முன்னாடி பண்ண ப்ரோக்ராமோட லைன்ஸ்லாம் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எம்டியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்காக இன்புட் மெத்தடை வச்சு ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுத போகிறேன் யூஸிங் இன்புட் மெத்தடு தான். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படியே நீங்கள் பாருங்கள். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே டைப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி கேட்டால் மொபைலில் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் என்ன டைப் பண்ணுறேன்றது வந்து கொஞ்சம் ஈஸியாக விசிபிள் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்க ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக பார்ப்பாங்க. ஸோ இன்னும் கூட வேணால் 1% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மொபைலில் நீங்கள் வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணும்போது. இப்போ நான் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போடுறேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கு இன்புட் மெத்தட் மூலயமா நான் ஒரு இன்புட் கெட் பண்ண போகிறேன் வித் த ப்ராம்ப்ட் மெசேஜ். ப்ராம்ப்ட் மெசேஜ்னா என்ன, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்டர் எனி நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் another நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் இசட். இதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் பின்னு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பிரிண்ட் இசட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னோட ப்ரோக்ராமில் 4 லைன் இருக்கு. இந்த 4 லைனில் என்ன பண்ணுறேன், எக்ஸ்க்கு வந்து இன்புட் கெட் பண்ணுறோம், ஒய்க்கு வந்து இன்புட் கெட் பண்ணுறோம். இது ஆக்சுவலி எக்ஸ் அண்ட் தென் பி இந்த 2 வேரியபிளை ஆட் பண்ணி இசட் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். பிக்கு கீழே ஒரு ரெட் கலர் லைன் காமிக்கும். ஸோ ஆக்சுவலி நான் பீன்ற ஒரு வேரியபிள் வந்து இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணவே இல்லை, எக்ஸ் அண்ட் ஒய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த எரரும் காமிக்காது. பிகாஸ் ஆல்ரெடி எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம், கிரியேட் ஆகிடும். பட் எக்ஸ் அண்ட் பி கொடுக்கும்போது அந்த எரர் காமிக்குது. சாரி, எக்ஸ் அண்ட் பி கொடுக்கும்போது அந்த எரர் காமிக்குது இல்லையா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இதை பற்றி பாதர் பண்ண வேணாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். லைக் இந்த டேப் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன சி ப்ரோக்ராமிங் வந்து எழுத போகிறேன். ஸோ நம்ம லெட்ஸ் கோ ஃபார் கிரியேட். ஸோ கிரியேட்டில் சி ப்ரோக்ராமிங். உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சிருந்தால் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்லைனா ஜஸ்ட் பிளாங்காக விட்டுடுங்க, நோ இஷ்யூஸ். நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ யூடியூப் டியூட்டோரியல்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அது வந்து சி ப்ரோக்ராமிங். இதில் நம்ம சி ப்ரோக்ராம் தான் பண்ண முடியும்.
ஆக்சுவலி சீக்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி ரெப்ளிட்டே கொடுத்துடும். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். இதில் வந்து ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்களே ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எழுதணும்னா ஒரே லைனில் ப்ரோக்ராம் முடிச்சோம். ஆனால் இங்கே பாருங்களேன் 6 லைன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பைத்தானோட இன்னொரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். சி இப்போ இந்த லைன் delete பண்ணிட்டு அங்கே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோமா, இங்கேயும் நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வேற மாதிரி கிரியேட் பண்ணும், அதை பற்றிலாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். நான் ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சேம் அதே போல் ப்ராம்ப்ட் மெசேஜ் கொடுக்குறேன், என்டர் எனி நம்பர். அதுக்கு இன்புட் நான் கெட் பண்ணுறேன். சாரி, ஏ கிடையாது, எக்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் தென் டைப் பண்ண சோம்பேறித்தனமாக இருக்குன்னு அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியும். நம்ம தான் சோம்பேறியாச்சே. என்டர் அனதர் நம்பர்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே ஒய் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து நம்ம 2 லைனில் முடித்தோம். எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அண்ட் தென் ஒய் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப்னு கொடுத்தோம். இங்கே நம்ம இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நான் அதே போல் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சேம் பின்னு தான் கொடுக்குறேன். அண்ட் தென் நான் அதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம இங்கே எந்த ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணனாலும் முன்னாடியே டிக்ளேர் பண்ணணும். பட் பைத்தானில் அப்படி கிடையாது. நம்ம அப்படியே ஜஸ்ட்ல இது கிரியேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, சேம் ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். 2 ப்ரோக்ராமும் ரன் பண்ணோம் அப்படின்னா சேம் அவுட்புட் தான் வரும். லைக் 2 இன்புட்டை கெட் பண்ணி அதை ஆட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஆனால் 2 ப்ரோக்ராம்லேயுமே ஒரு தப்பு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் சேம் ப்ரோக்ராம் இருக்குது, இங்கேயும் சேம் ப்ரோக்ராம் இருக்குது இல்லையா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். கீப் இட் இன் மைண்ட், இங்கே வந்து இந்த இடத்துல தப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எனக்கு எரர். ஆக்சுவலி வந்து இந்த ப்ரோக்ராமில் ஒன்றுமே ஆகலை, எக்ஸிக்யூட்டே ஆகலை. உன் ப்ரோக்ராம் தப்பாக பண்ணியிருக்கடா, நீ பண்ண ப்ரோக்ராம் தப்பு அப்படின்னு நமக்கு எரர் மெசேஜ் வந்து கம்ப்யூட்டர் கொடுக்குது. அதே போல் நான் பைத்தான் ப்ரோக்ராமையும் ரன் பண்ண போகிறேன். இப்போ நான் அதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்மக்கிட்ட நம்பர் கேட்குதா? நான் இப்போ 10 கொடுக்குறேன் அண்ட் தென் 20 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நமக்கு இங்கே அதே போல் எரர் வந்திருக்கு பாருங்களேன். சி இங்கே என்ன சொல்லியிருக்கு, இந்த ஐடென்டிஃபையர் நான் சொல்லியிருந்தேன், வேரியபிள் வந்து ஐடென்டிஃபையர்னு சொல்லியிருந்தேன். இந்த ஐடென்டிஃபையர் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. இங்கேயுமே வந்து இந்த பீன்றது நான் முன்னாடி டிஃபைன் பண்ணல அப்படின்றது கம்ப்யூட்டர் சொல்லுது. ஆனால் 2 ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா, சி ப்ரோக்ராமிங்கில் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகல, டைரெக்டாக எனக்கு வந்து தப்புடா அவன் ப்ரோக்ராம் போடா அப்படின்னு அனுப்பி விட்டுடுச்சு. ஆனால் பைத்தானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஆனால் லைக் ஒரே நிமிஷம் இருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ தட் நம்மக்கிட்ட வந்து இது இன்புட் கேட்டது நம்ம 10 கொடுத்தோம். செகண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு அண்ட் தென் இங்கே இன்புட் கேட்டதை நம்ம கொடுத்தோம். ஆக்சுவலாக தேர்ட் லைனில் தான் வந்து நமக்கு எரர் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வரும்போது போட அவன் ப்ரோக்ராம் வந்து தப்பு, நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு எரர் வந்துட்டு அப்படியே வந்து நின்றுடுச்சு. ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை இல்லையா? ஸோ இந்த டிஃபரன்ஸில் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, சி ப்ரோக்ராமில் ஒரு தப்பு இருக்குது, சுத்தமாக எக்ஸிக்யூட் ஆகலை. பைத்தான் ப்ரோக்ராம்லேயும் தப்பு இருக்குது, ஆனால் 2 லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு. எந்த லைனில் தப்பு இருக்கோ அந்த லைனில் தான் எக்ஸிக்யூஷன் ஆகாமல் எரர் காமிச்சு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்படியே ஸ்டாப் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து தியரிட்டிக்கலாக சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. இப்போ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிச்சிருக்கேன். அந்த விஷயத்தை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஏன் இது நடந்தது அப்படின்னு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோட ஸ்டார்ட்டில் சொன்ன மாதிரி பைத்தானை பற்றின அந்த முக்கியமான விஷயமும் என்ன அப்படின்றது வந்து அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இதை சேம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதே போல தான் எரர் வரும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ்க்கு, நீங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி
இந்த வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது எஸ்பெஷலாக 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ண சேனல் தான். அவங்களுக்கு வந்து பைத்தான் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக இந்த சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். பட் நாட் ஓன்லி ஃபார் தேம், இது காலேஜ் படிக்கிற பசங்க யாரெல்லாம் பைத்தான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் வந்து இந்த வீடியோஸை பார்த்து பைத்தான் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then see you, bye bye, take care.